இப்போ யார் சொல்லியும் யாரும் கேட்க மாட்டாங்கிறது தான் இப்போ இருக்க சூழலில் தத்துவம். தண்ணி அடிக்காதானே அடிப்பா, நீ பாக்கு போடாதானே சொன்னா என்ன செய்வா? ஏன்னா இது நீ செய்யல, உனக்கு பிறவிலே வடிவமைக்கப்பட்டதில்ல அது. இந்த மனிதன் மட்டும் என்ன பண்ணுறான்? எத்தனை அறிவு கொடுத்துருக்கு? 6 அறிவு கொடுத்துருக்கு. வேறு எதுக்கும் 6 அறிவு கொடுக்கல. நமக்கு மட்டும் தான் சிந்திக்க அறிவு கொடுத்துருக்கு. பறவைகள்லாம் அந்த பிள்ளைகளை அது பாட்டு போக்கில் விட்டுரும். இந்த மனுஷன் மட்டும் என்ன செய்வான்? சின்ன பிள்ளை ஒரு குழந்தை பிறந்து வச்சு என்ன பண்ணுவான்? அது பாட்டு தவிழ்ந்து போகும்போது தாய் பின்னாடி இருந்து என்ன செய்யாத? அங்கே ஓடாத இங்கே ஓடாதங்க. அது எதெல்லாம் பார்க்குதோ அந்த குழந்தை எங்கெல்லாம் பார்க்குதோ அங்கெல்லாம் என்ன செய்யும்? போகிறோம். எங்கெல்லாம் அந்த குழந்தை இயற்கையாக போக ஆரம்பிச்சதோ அங்கெல்லாம் போகாதன்னு என்ன பண்ணுறோம்? தடுக்கிறோம். அப்படி தடுக்கிறதுனால அவங்களோட உண்மையான உணர்வுக்கு இந்த தாய் முதல்ல என்ன பண்ணுறா? தடை போடுறா. அதனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது? முதல் நாளே கேட்க ஆரம்பிக்காதது கடைசி வரை என்ன செய்ய மாட்டாங்க? வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ கெட்டவனே கிடையாது. ஆக்சுவலாக பிறப்பால கெட்டவன் ஒருத்தரும் கிடையாது. நம்ம அடுத்தவங்க உணர்ச்சிக்கு நாம் என்ன பண்ணல? மரியாதை கொடுக்கல. நீ என்ன கேரக்டர்ல இருந்து வாரா? வருவா. அப்படிதான் உனக்கு பிடிச்சிருக்கு, உன் உணர்ச்சி அது. நான் உன் சைட்லேருந்து பார்ப்பேன், போடுவோம். சின்ன இந்த 15 வயசுல 14 வயசுல போடக்கூடிய இருக்கான். உனக்கு அது பிடிச்சிருக்கு வச்சுக்க. உனக்கு இன்னொன்று பிடிச்சிருக்குல்ல? எது பிடிச்சிருக்கு? கபடி பிடிச்சிருக்குல்ல? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நீ தண்ணி அடிக்காத, சிகரெட்டு பாக்கு போடாத, பெண்களை பற்றி தவறான எண்ணம் இல்லாத ஒரு நல்ல மனிதனாட்டு இந்த இடத்த விட்டு போவான். எங்கள் சுவாமிகள் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக யாரும் சொல்லி கேட்க மாட்டாங்க. நீ அப்படி நீ சொல்கிறத கேட்குறான்னு நினச்சாலே தப்பான கண்டென்ட்டு. நீ அதை என்ன செய்யாத? நினச்சிடாத. தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஹிமாலயஸில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கும்போது 50 ஷேடு இந்த மாதிரி 50 ஷேடு வந்திருக்காங்க. இவர் ஒரு கீதை கிளாஸ் வைக்கணும், யோகா கிளாஸ் வைக்கணும், கொஞ்சம் காலையில் எத்தனை மணிக்கு எழுமணும், பூஜை வைக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு. வச்சுட்டு செயல்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் வரக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குமா? அவங்களுக்கு வேற ஒரு மைண்ட் செட் இருக்கும். கடைசியில் சீடர்கள் சொல்லுறது கேட்க மாதிரி வந்துட்டான். பக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி இல்லை நம்ம வந்த கண்டென்ட் வேறு, நம்ம அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிப்படையாட்டு அந்த ஆசிரமத்தை அமைச்சு இப்போ நல்லா நடந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டே நான் அப்படி தான் வடிவமைச்சிருக்கேன். அதே அவருக்கு சேம் பிரின்சிபல் தான். ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்தனா உனக்கு திருப்பி அது என்ன இரிட்டேட் ஆகும். அந்த இடம் என்ன செய்யும்? இரிட்டேட் ஆகும். தண்ணி அடிக்காதானே அடிப்பா நீ. அதை நான் மாற்ற முடியாது. நான் மாற்ற முயற்சி பண்ணவும் இல்லை. அதை முயற்சி பண்ணலை. நீ சக்கரட்டக்கூடிய அதை பார்க்க பிடிக்காத முயற்சி பண்ணலை. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு வழியை கொடுத்தேன். அவ்வளோதான். 2 கேம் இங்கே ஒன்றை வச்சு இங்கே 2 விளையாட்டு சொல்லி 2 கேம் ஆட விடுவேன். உன் டெக்னிக்கெல்லாம் உனக்கு வந்த உடனே உனக்கு பிடிச்சிடும். டெக்னிக் கை வந்தோன்னு நிச்சயம் பிடிச்சிடும். அப்புறம் 2 மேட்ச் போகிறா. உன்னை எல்லாரும் கை தட்டுறாங்க, சமூகம் கை தட்டுது. உனக்கு ஊரை பேர சொல்லி உனக்கு அடையாளத்தை தருது. நீ எங்கே போயிடுவா? மீ மறந்து நினைச்சுவா? இன்னும் கபடி ஆடன்னு வந்துடுவா. இப்படி ஒரு வடிவமைக்கப்பட்ட சமூகத்தை நீங்கள் இந்த எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா? கொண்டு போய் சேர்த்துடலாமா?